இதுக்கு கூட நீ உங்க அம்மாக்கு பயப்படணுமா? இருங்க இருங்க ரோஹினி, இருங்க இருங்க. நான் கூட இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்னு தான் வந்தேன். கரெக்ட்டா உங்க ஹஸ்பண்ட் பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மீனா, ரவி வந்துட்டானா? உள்ளதா இருக்காரு. வந்துட்டாரு. என்ன நீங்களும் பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது நானே பூவை வச்சு ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன். ஒரு ட்ரெண்டிங் மேட்டர். அது அப்புறமா சொல்றேன். ரவி ரவி, என்ன நீங்களும் பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஸ்ருதி, வீட்லயே நான் ஒருத்தி இருக்கேன். என்கிட்ட கேட்டா பூ கொடுக்க மாட்டேனா? ஏன் உனக்கு வியாபாரம் வரும்னு பாக்குறியா? நீங்க அவங்களுக்கு பூ வேங்க. இது வேறயா? ஐயோ அம்மா வந்துட்டாங்க. என்னது எல்லார் தலையிலயும் பூ இருக்கு? அவளுக்கு வியாபாரம் ஆகலன்னு உங்க தலையில கட்டிட்டாளா? வியாபாரம் ஆகலன்னு உங்ககிட்ட சொன்னாளா? அங்கிள் வாங்க, அங்கிள் வாங்க. ஆண்டி வாங்க. என்னம்மா? வாங்க, சொல்றேன். வாங்க. சொல்லுமா. இந்தாங்க, இந்த பூவை எடுத்து ஆண்டி தலையில வச்சு விடுங்க. பூ வைக்கிறதா? எதுக்குமா இதெல்லாம்? அங்கிள் அதெல்லாம் முடியாது அங்கிள். நீங்க வச்சு விடுங்க, நான் வீடியோ எடுக்கணும். வீடியோவா? எதுக்கு? ஏன் இவ பூ வியாபாரத்தை உன்னை வச்சு வீடியோ எடுத்து விளம்பரம் பண்ண போறாளா? அத்தை, நான் சிவனேன்னு இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் ஏன் எல்லாத்துக்கும் ஏன் தலையை உருட்டுறீங்க? ஸ்ருதி ஏதோ நெட்ல போடுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போடணும். இன்னைக்கு அதுதான் ட்ரெண்டிங்கே. ஹஸ்பண்ட்ஸ் வைஃப்க்கு பூ வச்சு விடுற மாதிரி போஸ்ட் போடணும். அதனால நம்மளும் போடலாம். ஆமா ஆண்டி, நான் தான் வாங்கி கொடுத்தேன். சரி, நான் போய் போஸ்ட் பண்றேன். என்னமா முத்து வரலையா? தூரமா சவாரிக்கு போறேன்னு சொன்னாரு மாமா, வந்துருவாரு. சரி சரி, வரு. பரசு வந்தா அவன் கூட வரும்போதே ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுவேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச. சொல்லுங்க மாமா. இருக்கட்டும் மாமா. கிறிஸ்தோட பிரச்சனை நல்லபடியா முடிஞ்சது இல்ல, அதுல எனக்கு சந்தோஷம். நீ அடுத்த தடவை அவனை பார்க்கும்போது நான் பணம் தர்றேன், அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் பாவம் கிறிஸ் இந்த சின்ன வயசுலயே பாசம் வைக்கிறதுக்கு ஆள் இல்லாம கஷ்டப்படுறான். அவனை பார்க்கும்போது நம்ம வீட்டுல ஒரு பையனை பாக்குற மாதிரியே இருக்கு. மாமா, கிறிஷ் இப்போ எங்க அம்மா வீட்ல. என்னமா சொல்ற? உங்க வீட்டுல இருக்கிறதா தானே சொன்னீங்க? ஆமா மாமா, எங்க வீட்ல தான் இருந்தா. சொல்லி அவன் அங்க